ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ஆல்வேஸ் மீட் அகெயினோட எபிசோட் 7 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா அந்த எபிசோடோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்குவாங்க. அப்போ தான் கதை புரியும். இப்போ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஜாங்ஹே சாங் ரூமில் வந்து லீ வுஜின் வந்து உட்காந்துட்ருப்பான். அப்போ வந்து அவன் ரூமில் வந்து லைட் வந்து சரியாக வேலை செய்யாது. அதை பார்த்தவொடனே வந்து நம்ம லீ வுஜின் வந்து அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு சேர் மேலே ஏறி வந்து அதை சரி பண்ணிகிட்ருப்பான். ஆக்சுவலாக வந்து அந்த சேர் வந்து வீல் சேர்ன்றதுனால வந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம லீ வுஜின் வந்து ஸ்டேபிளாக நின்று அதை சரி பண்ண முடியல. டக்குன்னு வந்து அந்த சேர்லேருந்து விழ ஆரம்பிச்சிடுறான். விழுறத வந்து பார்த்த உடனே வந்து நம்ம ஜாங்ஹே சாங் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து அவன் எடுத்துகிட்டு வந்த பிளேட்டில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும். அதெல்லாம் கீழே போட்டு டக்குன்னு வந்து லீ வுஜினை பிடிக்கிறதுக்காக வந்துடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஜாங்ஹே சாங்கும் வந்து நம்ம லீ வுஜினை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிச்சிருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லீ வுஜின் வந்து ஜாங்ஹே சாங் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம ஜாங்ஹே சாங் வந்து லீ வுஜினை பார்த்துட்ருப்பான். இப்படியே வந்து இவனுங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு டக்குன்னு வந்து நம்ம ஜாங்ஹே சாங் வந்து எந்திரிச்சிடுறான். அவன் மேலேருந்து எந்திரிச்ச உடனே வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, இது எவ்வளோ டேஞ்சரஸ்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். உடனே லீ வுஜின் வந்து இந்த லைட்டு சரியாகாமல் இருந்துச்சு, அதனால தான் வந்து அதை சரி பண்ணுறதுக்காக ஏறினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் சொன்னோடனே வந்து நம்ம ஜாங்ஹே சாங் வந்து அது நல்லா தானே இருக்குது, இந்த மாதிரி வந்து ஆபத்தான விஷயத்துக்குலாம் ஏறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங் வந்து லீ வுஜின் கிட்ட சொல்லிகிட்ருப்பான். அப்போ தான் வந்து நம்ம ஜாங்ஹே சாங்க்கு வந்து அவன் டேஜூன் கிட்ட வந்து சொல்லியிருப்பான்ல, அதாவது வந்து இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் வந்து அவன் லைட்டு பல்பு வந்து சரியாகலன்றதுக்காக வந்து எந்திரிப்பான். அதுவும் அவனோட வீட்டில் தான் நடக்கும்னு சொல்லிட்டுருப்பான். ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த இன்சிடெண்ட் வந்து திருப்பி நடந்திருக்கு. ஆனால் வந்து நம்ம லீ வுஜின் வந்து அவனோட வீட்டிலே இல்லை, ஜாங்ஹே சாங்கோட வீட்டில் இருக்கும்போது அந்த இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங் யோசிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நம்ம ஜாங்ஹே சாங் வந்து யார்கிட்ட சொல்லிட்டுருப்பான்னா வந்து நம்ம டேஜூன் கிட்ட வந்து நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டுருப்பான். அதே மாதிரி லைட்டு பல்பு வந்து சரியாகாமல் இருந்தது. உடனே லீ வுஜின் வந்து எந்திரிச்சு போய் சரி பண்ணுறதுக்காக வந்து சேர்ல ஏறி நின்று சரி பண்ணிகிட்ருப்பான். அதுக்கப்புறம் டக்குன்னு கீழே விழுந்துட்டான். இது வந்து அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங் வந்து டேஜூன் கிட்ட வந்து சொல்லியிருப்பான். உடனே டேஜூன் வந்து அதெல்லாம் ஓகே, உனக்கு எப்படி வந்து நடக்க போகிற விஷயம்லாம் வந்து இப்போவே தெரியுது, அதுவும் இல்லாமல் 1 வீக்கில் வந்து லீ வுஜின் சாக போகிறான், இதெல்லாம் வந்து உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம டேஜூன் வந்து நம்ம ஜாங்ஹே சாங் கிட்ட கேட்டோடனே நம்ம ஜாங்ஹே சாங் என்ன சொல்கிறான்னா வந்து இந்த 1 வீக் முடிஞ்சதுக்கப்புறம் நானே உன்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங் வந்து டேஜூன் கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். உடனே டேஜூனும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பேசிகிட்ருப்பாங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம லீ வுஜின் வந்து அங்கேருந்து வருவான். வந்தவுடனே வந்து நீங்கள் 2 பேரும் என்னை விட்டுட்டு என்ன சீக்ரெட் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே வந்து நம்ம ஜாங்ஹே சாங் என்ன சொல்லுவான்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் வந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங் வந்து நம்ம லீ வுஜின் கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லுவான். ஆனால் லீ வுஜின் வந்து ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறம் டேஜூன் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் 2 பேரும் அந்த பிக்சரை வந்து வரைஞ்சு முடிங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஜூனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுருப்பான். நம்ம ஜாங்ஹே சாங்கும் வந்து டேஜூனையும் பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறம் நம்ம லீ வுஜின் வந்து என்ன கேட்குறான்னா, நீங்கள் 2 பேரும் எப்படி வந்து இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை டேஜூன் வந்து சும்மா வந்து சண்டை போடுறதுக்காக போட்டிருப்பான், அதுக்கப்புறம் அவன் வந்து சரியாயிருவான், அதனால வந்து நீங்களும் வந்து சேர்ந்துருவீங்க, அதுவும் இல்லாமல் வந்து நம்ம டேஜூன் வந்து அவ்வளோ சீரியஸான பர்சன்லாம் கிடையாது, அதனால வந்து அவன் கூட வந்து நம்ம சீக்கிரம் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங்கும் வந்து நம்ம லீ வுஜின் கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். உடனே லீ வுஜினும் வந்து இதை கேட்டுக்கிட்டே வந்து நம்ம ஜாங்ஹே சாங் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஜாங்ஹே சாங் என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம 2 பேரும் வந்து ஒரு ட்ரிப் போகலாமா, நைட்டு வந்து சும்மா வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி நான் அப்போ பைக்கில் வரட்டான்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் கேட்டோடனே நம்ம ஜாங்ஹே சாங்கும் யோசிப்போம். அதுக்கப்புறம் சரி ஆனால் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி சொன்னோடனே அவன் வந்து பைக் எடுத்துகிட்டு வருவான். உடனே வந்து நம்ம ஜாங்ஹே சாங் வந்து ஏன் இவ்வளோ லேட்டுன்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம லீ வுஜின் என்ன சொல்லுவான்னா, எவனோ ஒருத்தன் வந்து 4, 5 சங்கிலியை வந்து என்னோட சைக்கிளில் போட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டான், எவன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் வந்து சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறம் ஜாங்ஹே சாங்கும் சரி அதெல்லாம் விடு, ஆனால் நீ வந்து பைக்கில் வர, அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், காரே ஏதாவது வந்ததுன்னா பார்த்து ஓட்டு, ஸ்பீடாலாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே சாங் வந்து லீ வுஜினுக்கு அட்வைஸ் மேலே அட்வைஸ் பண்ணியிருப்பான். உடனே லீ வுஜின் வந்து நீ என்ன அம்மா மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் வந்து கேர்ஃபுல்லாக வந்து வண்டியை ஓட்டணும், நான்லாம் வந்து சூப்பராக ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேருமே வந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. இவங்க போகும்போது வந்து ஃபுல்லாக வந்து அவங்க வச்சிருக்க சைக்கிளில் தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. 2 பேரும் வந்து செம்ம சந்தோஷமாக போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இடம் ரீச் ஆனோடனே வந்து நம்ம லீ வுஜினும் ஜாங்ஹே சாங்கும் அந்த இடத்துலேருந்து இறங்கி கீழே வந்து நின்று அந்த இடத்த வந்து ரசிச்சிட்ருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அது ஒரு பீச்சு. அங்கே மேலே அந்த லைட் ஹவுஸ்லேருந்து வந்து அந்த பீச்சை பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது லீ வுஜின் வந்து அங்கே ஏதோ ஒன்று இருக்கு போல் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருப்பான். உடனே ஜாங்ஹே சாங் வந்து அங்கே யாரோ வாழ்கிறாங்க போலன்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம லீ வுஜின் என்ன சொல்கிறேன்னா, அங்கெல்லாம் யாரும் வாழ மாட்டாங்க, என்ன வளருதுன்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். உடனே நம்ம ஜாங்ஹே சாங் வந்து திருப்பியும் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். 2 பேருமே வந்து அதுக்கப்புறமேட்டு கத்திக்கிட்டு இவனுங்க 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு விளையாடிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பீச்சில் போய் கால் நனைக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போனாலும் வந்து இவனுங்க 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்ருக்காங்க. விளையாடுனதுக்கப்புறமேட்டுக்கு 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருப்பாங்க.
நம்ம ஜாங் ஹேசாங் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது வந்து ஐஸ்கிரீம் வந்து அவனோட லிப்ஸில் ஒட்டியிருந்ததுனால வந்து நம்ம லீ வுஜின் வந்து அவனோட லிப்ஸில் இருக்க ஐஸ்கிரீமை வந்து தொடச்சிட்ருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து சன்செட்டை வந்து பார்த்துட்ருப்பாங்க. பார்த்தோன்னே வந்து நம்ம லீ வுஜின் என்ன சொல்லுவான்னா வந்து, "நான் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் வந்து ஜாங் ஹேசாங் கிட்ட வந்து சொல்லியிருப்பான். உடனே ஜாங் ஹேசாங்கும் வந்து "இன்னைக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவனுங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. கிஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம லீ வுஜின் வந்து என்ன பண்ணிட்டான்னா, ஜாங் ஹேசாங் ஓகேவா தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திருப்பி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். இப்படியே வந்து இவனுங்க 2 பேரும் அந்த சன்செட்டை பார்த்துட்டே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, நைட் வந்து நெருப்ப பத்த வச்சுட்டு இவனுங்க 2 பேரும் உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அப்ப தான் வந்து நம்ம லீ வுஜின் என்ன சொல்றான்னா வந்து, "உண்மையிலே வந்து நீ கிடைக்கிறதுக்கு வந்து நான் குடுத்து வச்சிருக்கணும். நான் வந்து இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் வந்து ஜாங் ஹேசாங் கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். அப்ப தான் ஜாங் ஹேசாங் வந்து, "சரி ஒரு வேளை வந்து இவன் வந்து உயிரோட இருந்தான்னா நம்ம இவன் கூட இருப்போம். ஆனா வந்து இவன் உயிரோட இல்லன்னா நான் திருப்பி வந்து பாஸ்ட்டுக்கு போயிருவேன்ல, அப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா வந்து, "நான் வந்து சீக்கிரம் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பிருவேன். நான் வந்து ஃப்ரான்ஸ்ல வந்து ஸ்காலர்ஷிப்காக அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு கிடைக்கும். அதனால நான் வந்து சீக்கிரம் வந்து இந்த ஊர விட்டு கிளம்பிருவேன்னு" சொன்னோனே வந்து நம்ம லீ வுஜின் வந்து, "அதுக்கு தான் நீ இந்த ட்ரிப்ப பிளான் பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் வந்து ஜாங் ஹேசாங் கிட்ட கேட்டுட்டே இருப்பான். அதுக்கு ஜாங் ஹேசாங் வந்து, "அப்புட்லாம் இல்ல. உண்மையிலேயே அதுக்காகலாம் இல்ல. உன்ன விட்டுட்டு போறதுக்குலாம் எனக்கு இஷ்டம் இல்ல. இருந்தாலும் வந்து என்னோட கரியர் வந்து எனக்கு முக்கியம் தானே. அதனால வந்து நான் வந்து ஆர்ட் வந்து கத்துக்கிறதுக்காக நான் ஃப்ரான்ஸுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் சொல்றான். ஆக்சுவலா வந்து நம்ம ஜாங் ஹேசாங் எதுக்கு இத சொல்றான்னா வந்து, நம்ம லீ வுஜின் வந்து உயிரோட இருந்தான்னா வந்து, நம்ம ஜாங் ஹேசாங் வந்து லீ வுஜின் கூடவே வந்து வாழ்ந்துருவான். ஆனா வந்து, அவன் இறந்துட்டான்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து என்ன பண்றான்னா, "நான் வந்து உண்மையிலேயே ஃபாரினுக்கு சீக்கிரம் போயிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். உடனே லீ வுஜினும் வந்து, "என்ன நீ சொல்லிட்டு இருக்க? இத முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங்க வந்து திட்ட ஆரம்பிச்சுருவான். அதுக்கப்புறம் "சரி விடு" அப்படின்னு சொல்லிட்டு, "நம்ம போய் தூங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் தூங்க ஆரம்பிப்பாங்க. அப்பயும் வந்து நம்ம லீ வுஜின் வந்து என்ன கேட்குறான்னா வந்து, "நீ உண்மையிலேயே வந்து நான் வந்து உன்ன விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக தான் வந்து இந்த ட்ரிப்ப அரேஞ்ச் பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் வந்து ஜாங் ஹேசாங்ட்ட கேட்டவுடனே, ஜாங் ஹேசாங் என்ன சொல்றான்னா வந்து, "அப்புட்லாம் கிடையாது. நீ வந்து தப்பா புரிஞ்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் என்ன பண்றான்னா, லீ வுஜின் திரும்பி இருக்க பக்கம் பார்த்து திரும்பிட்டு அப்படி சொல்லிட்டுருக்கான். சொன்னோனே வந்து, "நான் உண்மையிலேயே அதுக்காக வந்து உன்ன விட்டு போகல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து திருப்பி லீ வுஜின் கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கான். உடனே லீ வுஜின் வந்து, "அப்புறம் எதுக்காக நீ என்ன விட்டுட்டு போற? என் கூட இருக்கிறது தான் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, இங்கேயே இருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "இல்ல கரியர் வந்து முக்கியம் தானே. அதனால நீ வந்து ரொம்ப யோசிக்காத. நீ வந்து நல்லா படுத்து தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து லீ வுஜின் கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். உடனே லீ வுஜின் என்ன பண்றான்னா வந்து, சரி இவன் தான் சொல்றால்லன்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. 2 பேரும் வந்து திரும்பி இன்னொரு வேற வேற டைரக்ஷன்ல வந்து திரும்பி படுக்க ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம லீ வுஜின் மட்டும் என்ன பண்றான்னா வந்து, ஒரு தடவ வந்து திரும்பி ஜாங் ஹேசாங் என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருப்பான். பார்த்துட்டு இருக்கும்போது அவனும் தூங்குனதுனால வந்து நம்ம லீ வுஜினும் என்ன பண்றான்னா வந்து இன்னொரு பக்கம் திரும்பி தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியே வந்து 2 பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில என்ன நடக்கும்னா வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து தூங்கிருவான் நெறைய நேரம். நம்ம லீ வுஜின் வந்து டக்குன்னு எந்திரிச்சுருவான் போல. எந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஏதாவது வாங்குறதுக்காக போவான். ஆனா வந்து நம்ம ஜாங் ஹேசாங் எந்திரிச்சு பார்க்கும்போது லீ வுஜின் இல்லாத உடனே வந்து அவனுக்கு வந்து திருப்பி வந்து பயம் வந்துடுச்சு. பயம் வந்தோனே வந்து என்ன பண்றான்னா வந்து டக்குன்னு அவன் தூங்கிட்டு இருந்தவன் வந்து எந்திரிச்சுட்டு வெளியில போய் லீ வுஜின், லீ வுஜின்னு வந்து கத்தி தேட ஆரம்பிக்கிறான். தேட ஆரம்பிச்சோனே வந்து அங்க யாருமே இல்ல. உடனே வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து பயந்துட்டுருப்பான். பயந்துட்டு திருப்பி வந்து கத்தி பார்க்கலாம் வேற எங்கேயாவது போயிட்டுன்னு சொல்லிட்டு போய் கத்திட்டே இருப்பான். கத்துன உடனே வந்து நம்ம லீ வுஜின் அங்கேருந்து வருவான். வந்தவுடனே வந்து, "இந்த காலையில வந்து நீ எங்கே கிளம்புன? என்ட்ட சொல்லாம எதுக்காக எங்கேயாவது கிளம்புற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து லீ வுஜின்ட்ட கேட்டோனே, நம்ம லீ வுஜின் என்ன சொல்றான்னா, "இல்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வாங்குறதுக்காக திங்ஸ் வாங்குறதுக்கு தான் போனேன். நீ எதுக்காக வந்து இப்ப வெளியில வந்து கத்திட்டு இருக்கன்னு?" சொல்லி கேட்டதுக்கு, "சரி இருந்தாலும் வந்து நீ சொல்லாம கொள்ளாம போகாத. எனக்கு வந்து பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து லீ வுஜின் கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். உடனே லீ வுஜினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, "சரி இப்போ வா நம்ம வந்து சாப்பிட போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் வந்து ஜாங் ஹேசாங்ட்ட வந்து கூப்பிட்டுட்டுருப்பான். உடனே நம்ம ஜாங் ஹேசாங்கும் வந்து சரி நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கிளம்புவாங்க. அப்போ தான் வந்து நம்ம லீ வுஜின் வந்து என்ன பண்றான்னா வந்து ஜாங் ஹேசாங்கிட்ட வந்து, "நீ வந்து ஃபாரின் போறேன்னு சொன்னல்ல, நீ வந்து நெறைய படம் வந்து வரைஞ்சிருக்க, நான் பார்த்துருக்கேன். அது எல்லாமே அழகா தான் இருக்கும். ஆனா வந்து அந்த ஃப்ரான்ஸ் போறதுக்குன்னு வந்து ஒரு படம் இருக்கும்ல, அழகா இருக்கும்ல, அந்த படத்த வந்து என்ட்ட காமிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருப்பான். அதுக்கு வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து பதில் சொல்லாம இருந்ததுனால, லீ வுஜின் என்ன சொல்றான்னா வந்து, "அந்த டயகிராம்லாம் வந்து நீ ஆர்ட் கிளாஸ்ல தானே வச்சிருக்க. நான் வந்து ஆர்ட் கிராம் ஸ்கூலுக்கு போகட்டா? நம்ம போய் அங்க போய் வந்து அந்த படத்தெல்லாம் பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் வந்து ஜாங் ஹேசாங் கிட்ட கேட்டோனே, நம்ம ஜாங் ஹேசாங் வந்து, "இல்ல அங்கலாம் நீ போகக்கூடாது. எதா இருந்தாலும் வந்து நானே வந்து எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். ஆனா இப்ப வேணாம். ஒரு 2, 3 நாள் கழிச்சு நானே வந்து எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து நம்ம லீ வுஜின் கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். லீ வுஜினும் வந்து, "இல்ல ஆர்ட் கிராம் ஸ்கூல்ல தானே இருக்கு. அங்க போய் பார்த்துடலாம்னு" சொல்லி சொன்ன உடனே வந்து நம்ம
ஜாங் ஹேசாங்க்கு வந்து அந்த பாஸ்ட்ல வந்து நடந்திருக்கும்ல. அதாவது லீ ஊஜன் வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிருப்பான்ல. அத வந்து காமிக்கிறாங்க. அத வந்து யோசிச்சுட்டு வேற இருக்கான் நம்ம ஜாங் ஹேசாங். அதனால என்ன பண்றான்னா வந்து நம்ம லீ ஊஜன் கிட்ட "நீ ஆர்ட் கிராம் ஸ்கூலுக்குலாம் வர வேணாம். நம்ம வந்து நாளை கழிச்சு வேணா போய் பார்த்துக்கலாம். இன்னைக்கு வேணாம். இன்னைக்கும் வேண்டாம். நாளைக்கும் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து லீ ஊஜன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா வந்து நம்ம லீ ஊஜன் வந்து சாகப்போற நாள் வந்து நாளைக்கு. அதனால வந்து நாளைக்கு மட்டும் ஆர்ட் கிராம் ஸ்கூலுக்கு வந்து நம்ம லீ ஊஜன் வந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து நாளை கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். உடனே லீ ஊஜன் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஜாங் ஹேசாங்க்கு வந்து ஒரு கால் வரும். யார் கால் பண்ணியிருப்பான்னா வந்து டேஜுன் தான் கால் பண்ணியிருப்பான். டேஜுன் கிட்ட வந்து நாளைக்கு ஃபுல்லா வந்து நீ லீ ஊஜன் கூடவே இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து டேஜுன்ட்ட கேட்டதுக்கு டேஜுன் என்ன சொல்லுவான்னா, "இல்ல என்னால இருக்க முடியாது. நீ வந்து அவன் கூட இருந்துக்கோ" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஜாங் ஹேசாங்கும், நான் கண்டிப்பா அவன் கூடவே இருக்கேன். அவன வந்து ஆர்ட் கிராம் ஸ்கூலுக்கு வந்து போக விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து ஃபோன்ல பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் லீ ஊஜன் வந்து அத கேட்ட உடனே வந்து அவங்க அக்கா கிட்ட பேசுற மாரி வந்து பேச்ச மாத்த ஆரம்பிச்சுருவான். இது எல்லாத்தையும் வந்து லீ ஊஜனும் பார்த்துட்டு அவனுக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு. என்னமோ வந்து பிளான் பண்றானுங்க. ஆனா ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம லீ ஊஜனும் வந்து ஜாங் ஹேசாங் கிட்ட "எதுக்காக வந்து நீ என்ன வந்து ஆர்ட் ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம ஜாங் ஹேசாங் வந்து "அப்படிலாம் இல்ல. நம்ம வந்து நாளை கழிச்சுக்கு போலான்னு தானே சொன்னேன். நம்ம 2 பேரும் வந்து இப்போ படம் வரையறதுக்காக போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து லீ ஊஜன கூட்டிட்டு அந்த படத்த வந்து வரையறதுக்காக போயிட்டுருப்பாங்க. உடனே வந்து இவனுங்களும் வந்து அந்த படத்த வந்து சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சுருவாங்க. முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம லீ ஊஜன் வந்து "நீ இல்லன்னா இந்த படத்த வந்து என்னால வரைஞ்சிருக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ ஊஜன் வந்து ஜாங் ஹேசாங்கிட்ட சொல்லுவான். உடனே ஜாங் ஹேசானும் "உண்மையிலேயே உனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. நீ இல்லனாலும் என்னால இந்த பிக்சர வந்து முடிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங்கும் வந்து என்ன பண்ணுவான்னா வந்து நம்ம லீ ஊஜன்ட்ட சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் லீ ஊஜன் என்ன சொல்லுவான்னா வந்து, "நீ இந்த பிக்சர வரைஞ்சுட்ட. வரைஞ்ச உடனே வந்து நீ இங்கேருந்து ஃபாரினுக்கு போயிருவியா?" அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து என்ன சொல்லுவான்னா, "அப்படிலாம் இல்ல. நம்ம 2 பேரும் வந்து தனித்தனியா வந்து நம்மளோட லைஃப்ப வந்து நல்லா வாழலாம். ஆனா நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம்னு எனக்கு தெரியும். நீனும் உன்னோட லைஃப்ப நல்லா வாழு. நம்ம கண்டிப்பா மீட் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து லீ ஊஜன் கிட்ட சொல்லுவான். அப்பதான் லீ ஊஜன் என்ன சொல்லுவான்னா, "நீ வந்து ஃபோன்ல வந்து பேசினது வந்து நான் ஃபுல்லாவே கேட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உன்னோட பிக்சர பார்க்குறதுக்காக தானே கேட்டேன். அந்த பிக்சர பார்த்தாவது வந்து உன்னோட நெனப்பிலே நான் இருந்துருவேன்ல. அந்த பிக்சர கூட காமிக்காம நீ வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சரின்னு எனக்கு தோணல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ ஊஜன் வந்து ஜாங் ஹேசாங்க பார்த்து கத்த ஆரம்பிச்சுட்டான். உடனே ஜாங் ஹேசாங் என்ன சொல்றான்னா வந்து, "நீ வந்து உன்னோட லைஃப்ப நல்லா வாழு. அதேமாரி நானும் வந்து என்னோட லைஃப்ப வந்து நல்லா வாழ்றேன். 2 பேரும் வந்து நம்மளோட கெரியர வந்து சக்ஸஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம திருப்பியும் கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சா மீட் பண்ணுவோம். மீட் பண்ணும்போது வந்து நம்ம திருப்பியும் வந்து ஒண்ணாகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து லீ ஊஜன் கிட்ட சொன்னோனே, லீ ஊஜனும் வந்து "சரி அப்பன்னா வந்து நீ கிளம்புறதா முடிவு பண்ணிட்டல்ல" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து ஜாங் ஹேசாங்கும், "நான் கிளம்புறேன். ஆனா வந்து திரும்பி வரமாட்டேன்னு சொல்லலல்ல. நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம்னு" சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து நம்ம லீ ஊஜன் என்ன பண்றான்னா வந்து அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். உடனே நம்ம ஜாங் ஹேசாங்கும் வந்து என்ன யோசிக்கிறான்னா வந்து, நம்ம லீ ஊஜனோட உயிர் தான் முக்கியம். அவன காப்பாத்திட்டோம்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜாங் ஹேசாங் வந்து யோசிச்சுட்டே வந்து நடந்து போறான். நடந்து டைரக்ட்டா வந்து நம்ம லீ ஊஜனோட வீட்டுக்கு போனோனே வந்து என்ன பண்றான்னா, நம்ம லீ ஊஜன காப்பாத்துறதுக்காக வந்து நம்ம ஜாங் ஹேசாங் எழுதின நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, நம்ம வந்து லீ ஊஜனோட உயிர வந்து எப்படியாவது காப்பாத்திரணும். அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டுருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வந்து நம்ம டேஜனும், நம்ம ஜாங் ஹேசாங்கும் என்ன பண்றானுங்கன்னா வந்து மறைஞ்சு நின்னு அந்த ஆர்ட் கிராம் ஸ்கூல்லயே வந்து பார்த்துட்டுருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டேஜன் என்ன சொல்றான்னா, "நீ தான் சொன்னல்ல லீ ஊஜன் வந்து அந்த ஸ்கூலுக்கு வரமாட்டான்னு. அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருப்பான். உடனே வந்து நம்ம ஜாங் ஹேசாங் என்ன பண்ணான்னா, அவனோட வாட்சே பார்த்துட்டுருப்பான். ஆக்சுவலா வந்து அவன் வந்து 3 மணிக்கு தான் வந்து நம்ம லீ ஊஜன் வந்து இறந்திருப்பான். அதனால வாட்ச பார்த்த உடனே வந்து 3 மணி தாண்டிடுச்சு. உடனே வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து டேஜன் கிட்ட என்ன சொல்லுவான்னா வந்து, "டைம் தாண்டிடுச்சு. நம்ம வந்து லீ ஊஜனோட உயிர வந்து காப்பாத்திட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து நம்ம டேஜனுக்கும் செம்ம சந்தோஷம். அதனால நான் வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து கட்டி பிடிச்சிட்டு, "பரவால்ல நம்ம காப்பாத்திட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்பதான் வந்து நம்ம டேஜன் வந்து ஜாங் ஹேசாங் கிட்ட வந்து, "நீ தான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொன்னல்ல. எப்படி வந்து உனக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு?" கேட்டதுக்கு, "இப்ப சொல்லு. அதான் வந்து அவன காப்பாத்திட்டோம்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஜன்ட்ட சொன்னோனே, நம்ம ஜாங் ஹேசாங் என்ன சொல்றான்னா வந்து, "நான் வந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்தேன்" அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே வந்து, "நீ என்ன லூசா? என்ன உளறிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு நம்ம டேஜன் வந்து திருப்பி கேட்டுட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம டேஜன் வந்து, "எப்படி வந்த? எது வழியா வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங்கிட்ட கேட்டதுக்கு, "நான் உண்மையா தான் சொல்றேன். நான் வந்து ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்தேன். இது வந்து கண்டிப்பா நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் சொன்ன உடனே நம்ம டேஜன் வந்து, எத வச்சு வந்த?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நான் இந்த ஸ்கெட்ச் புக் மூலியமா தான் வந்தேன்.
நான் இந்த ஸ்கெட்ச் புக்கில் வந்து லியோ அர்ஜுனோட பிக்சரை வரைஞ்சேன். வரைஞ்ச உடனே வந்து என்னை வந்து பாஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கி சாங்கும் வந்து டேஜுன்ட்ட சொன்னோன்னே, டேஜுன் வந்து நான் வந்து உன்னை நம்பவே மாட்டேன். நீ வந்து சும்மா உளறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து நம்ம டேஜுன் என்ன பண்ணுறான்னா வந்து லியோ அர்ஜுன் அங்கே நடந்து வந்துட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு இருப்பான். உடனே வந்து நம்ம ஜாங்கி சாங்கும் அதை பார்த்த உடனே வந்து அவன் அங்கே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வேறு ஒரு கார் வந்துட்டுருக்கு. அதுவும் வேகமாக வந்துட்டுருக்கு. இதை வந்து நம்ம லியோ அர்ஜுன் கண்டுக்காம ஃபோனில் வந்து பாட்டு கேட்டே வந்துட்டுருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம ஜாங்ஹே சாங் வந்து ஓடி போய் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி போயிட்டுருப்பான். இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எபிலாக் மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. எபிலாகில் வந்து நம்ம லியோ அர்ஜுன் என்ன பண்ணுவான்னா வந்து நம்ம ஜாங்ஹே சாங்கும் லியோ அர்ஜுனும் ஒன்றா எடுத்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம ஜாங்ஹே சாங் சிரிக்கிறத பார்த்தா வந்து அவன் சிரிக்கிற மாதிரியே தெரியலையே, ஆக்சுவலாக வந்து அவன் அழுதுட்டுருக்கான், எதுக்காக அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோ அர்ஜுன் வந்து யோசிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம லியோ அர்ஜுன் என்ன சொல்லுவான்னா, ஜாங்ஹே சாங் தான் சொல்லிட்டால என்னோட லைஃப்பை வந்து நான் நல்லா வாழணும்னு, அதே மாதிரி வந்து நான் நல்லா வாழப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோ அர்ஜுனும் வந்து யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஜாங்ஹே சாங் வந்து லியோ அர்ஜுனுக்காக வந்து ஒரு படத்தை வந்து வரைஞ்சிருப்பான். அதை வந்து நம்ம லியோ அர்ஜுன் வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பான். அதையும் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக வந்து நல்லா வாழ்வேன், நல்லா வாழ்ந்துட்டு திருப்பி வந்து உன்னை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோ அர்ஜுனும் வந்து நம்ம ஜாங்ஹே சாங் வரைஞ்ச பிக்சரை பார்த்து யோசிச்சுட்ருப்பான். யோசிச்சுட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் திருப்பியும் வந்து அவன் வேனிஷ் ஆயிடுவானோ, அன்னைக்கு மிஸ் ஆன மாதிரி போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோ அர்ஜுன் வந்து என்ன பண்ணுவான்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.